கள்ளுண்ணாமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். உட்கப்படாஅர் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார். மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தமது சிறப்பை இழப்பது மட்டுமல்ல, மற்றாரும் அவர்களைக் கண்டு அஞ்சமாட்டார்கள். உன்னற்கக் கள்ளை உணிலுண்க சான்றோரான் எண்ணப்பட வெண்டாதார். மது அருந்தக்கூடாது. சான்றோர்களின் நன்மதிப்பை பெற விரும்பாதவர் வேண்டுமானால் அருந்தலாம். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக் களி. கள்ளருந்தி மயங்கிவிடும் தன் மகனை அவன் குற்றங்களை மன்னிக்கக்கூடிய தாயே காண சகிக்க மாட்டாள் என்கின்ற போது ஏனைய சான்றோர்கள் அவனை எப்படி சகித்துக் கொள்வார்கள்? நானென்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு. மதுமயக்கம் எனும் வெறுக்கத்தக்க பெருங்குற்றத்திற்கு ஆளாகி இருப்போரின் முன்னால் நாணம் என்று சொல்லப்படும் நற்பண்பு நிற்காமல் ஓடிவிடும். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். ஒருவன் தன்னிலை மறந்து மயங்கி இருப்பதற்காக போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்குதல் விவரிக்கவே முடியாத மூடத்தனமாகும். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண் பவர். மது அருந்துவோருக்கும் நஞ்சு அருந்துவோருக்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் கூட வேறுபாடு கிடையாது என்று கூறலாம். உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லொற்றி கண் சாய்பவர். மறைந்திருந்து மதுவருந்தினாலும் மறைக்க முடியாமல் அவர்களது கண்கள் சுழன்று மயங்குவதைக் கண்டு ஊரார் எள்ளி நகையாடத்தான் செய்வார்கள். கலித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத் தொளித்த தூவும் ஆங்கே மிகும். மது அருந்துவதே இல்லை என்று ஒருவன் பொய் சொல்ல முடியாது. காரணம், அவன் மதுமயக்கத்தில் இருக்கும்போது அந்த உண்மையை சொல்லிவிடுவான். கலித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்தூரி அற்று. குடிபோதைக்கு அடிமையாகி விட்டவனை திருத்த அறிவுரை கூறுவதும் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டவனை தேடி கண்டுபிடிக்க தீப்பந்தம் கொளுத்திக் கொண்டு செல்வதும் ஒன்றுதான். கள்ளுண்ணா போழ்திற் கலித்தானை காணுங்கால் உள்ளான் கொல் உண்டதன் சோர்வு. ஒரு குடிகாரன் தான் குடிக்காமல் இருக்கும்போது மற்றொரு குடிகாரன் மது மயக்கத்தில் தள்ளாடுவதை பார்த்த பிறகாவது அதன் கேட்டினை எண்ணி பார்க்க மாட்டானா என்ன?